இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வருஷத்தில் 180 நாட்களை வீணாக்குறாங்கன்னு ஒரு புள்ளி வர சொல்லுங்க. 180 நாள்னா சாதாரண விஷயமா? பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஈட்ட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் பெரியார் தொண்டராக கருஞ்சட்டை தொண்டராக இருப்பதனால நமக்கு லாபம். அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு பகுத்தறிவு உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி அதில் ஒரு பிரச்சார நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பணியை செய்தார்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அரசியல் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவரவரை செய்ய சொல்லி முடிக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். தேசியம் என்ற பெயரால் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறார். தேசிய சர்க்கார் என்றால் பார்ப்பன சர்க்கார் தானே. 1937 தேசியம் வெற்றி பெற்ற 7 மாகாணங்களிலும் பார்ப்பன முதல் அமைச்சர்கள் தான் ஆதிக்கத்தில் இருந்தனர். நாளைக்கு கவனிக்கணும், எல்லா மக்களும் ஓட்டு கொடுத்து அதன் மூலம் ஒரே சர்க்காரை ஏற்படுத்தினாலும் அதிலும் பார்ப்பனர் தானே ஆட்சி செலுத்துவார்கள். பெண்களுக்கு ஸ்தானம் வழங்கினாலும் பார்ப்பன பெண்கள் தானே மெஜாரிட்டியாக வருவார்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. 1944 குடியரசு நடந்தது. இன்றைக்கி ஒரே நாடுங்கிறாங்க பாருங்கள், ஒரே தேசங்கிறாங்க பாருங்கள். அப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒரே தேசியம் என்றால் அது பார்ப்பன தேசியமாக ஆதிக்கமாக இருக்கும் என்பதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். இதே தந்தை பெரியார்கள் 1925 சேலம் பொதுக்கூட்டத்தில் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஹிந்து பத்திரிகையுடைய 100ஆண்டு விழா மலர்னு வந்திருக்கு. அந்த மலரில் போட்டிருக்கான், ஸ்பீக்கிங் அட் ஏ பப்ளிக் மீட்டிங் பெரியார் E.V. ராமசாமி நாயக்கர் செட் அவங்க அப்படி செட் தட் தே ஷுட் declare the Brahmin cuisine under the supremacy of the British government. Otherwise, there will not be democracy, but only Brahminocracy. சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கும் பொழுதே இந்த பார்ப்பனர்களால் பிரச்சனைக்கு முடிவை ஏற்படுத்தவில்லை என்றால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, பார்ப்பன நாயகம் இருக்கும். டெமோக்ரஸி இருக்காது, பிராமணோக்ரஸி இருக்கும். இந்து பத்திரிகை இருக்கிறான், டெமோக்ரஸின்னு வார்த்தை இருக்குது. ஆனால் பிராமணோக்ரஸிங்கிற வார்த்தையை, ஆங்கில வார்த்தையை அகராதிக்கு பெரியார் புதுசாக கொடுத்துருக்காரு, ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கம் என்பது பல வடிவங்களிலும் இன்றைக்கு தலை கொடுத்து ஆடுகிறது, நேரடியாக இல்லை. அதனால்தான் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி, ஜாதி வெறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னால் அதற்காக ஒரு இயக்கம் 100 ஆண்டு பாடுபட்டது. சுயமரியாதைக்கத்தினுடைய 100 ஆண்டு, வைக்கம் போராட்டத்தினுடைய 100 ஆண்டு, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்டதுடைய 100 ஆண்டு, சேரமாந்தை குருகுல போராட்டத்தினுடைய 100 ஆண்டு, இத்தனை அதே 100 ஆண்டுகளும் இந்த ஆண்டிற்கு சிறப்பு. இன்னொரு வேடிக்கை என்றால் நகை முறை என்னவென்றால் RSS தோன்றியதும் 1925 தான், 100 ஆண்டு. பொது உடைமை கட்சி தோன்றினதும் 100 ஆண்டு, இதே ஆண்டில் தான். ஆனாலும் முரண்பாடுகளுக்கு இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முரண்பாடுகள் நீக்கி சமத்துவமும் சுயமரியாதையும் சமூக நீதியும் பெற வேண்டும் என்றால் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் வழியை பின்பற்ற இந்த நிகழ்ச்சியில் புரிந்து கொள்வோம். நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் நம்முடைய எழுச்சி தமிழரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொல்லுவார், இயக்கத்தை திராவிடங்களும் திராவிட முன்னேற்றங்களும் இரட்டை குழல் துப்பாக்கிம்பாங்க, விடுதலை சிறுத்தைகளும் சேர்த்து இது 3 குழல் துப்பாக்கி என்று தந்தை பெரியார் சொன்னார். அது உண்மையிலே அரசியலில் இருந்து கொண்டு நம்முடைய எழுச்சி தமிழரும் வெளிப்படையாக பேசுவது போல மற்றவர்களால் பேசப்படுவது மிகவும்
கடினமான ஒன்று. சனாதனத்தை பேசுகிறார் திருச்சியில். நீ தெய்வத்தின் மூலம் தெய்வத்தின் குரல் சங்கராச்சாரியுடைய 3வது பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ணாசிரமம்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னா சனாதனம்னு போட்டிருக்கான். ஆக வர்ணாசிரமம் என்றால் சனாதனம், வர்ணாசிரமம் என்றால் ஜாதி அமைப்பு. அதைத்தான் அவருடைய ஜெகத்குரு சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய திருமா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாட்டில் சமதர்மம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இது போன்ற விழாக்கள் மூலமாக அந்த உணர்வை ஊட்டுவோம். அந்த இருவரும் தலைவர்களும் யாருக்காக வாழ்ந்தார்களோ, எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த வழியில் வீரனை போடுவோம். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அண்ணல் அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.